14ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 875ன்ற ரிசல்ட்டு ரொம்ப ஈஸியாக வந்து போச்சு. இந்த 985, ஒரு 815, அப்புறம் ஒரு 865, 7 நாள் கேப்பு. இந்த 985க்கும் 865க்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதத்தில் எல்லாருமே பார்த்துட்ருப்பீங்க. 885க்கு அப்புறம் 7 நாள் விட்டு கரெக்டாக 875ன்னு வந்திருக்கு. ஸோ இந்த கேப்பில் வந்து இந்த 815 985ன்றதுனால இது திரும்ப இந்த மாதிரி ஏசி 85 வந்து இந்த நம்பர் வருமா அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம். ஆனாலுமே சில பேர் வந்து வின்னிங் எடுத்திருப்பாங்க. சில பேர் வந்து இந்த மாதிரி ஈஸியாக வருமா அப்படின்னு நினச்சி விட்டுட்ருப்பாங்க. ஆனால் பாருங்கள், நம்ம எப்போ வந்து இவ்வளோ ஈஸியெல்லாம் வராதுன்னு நினைக்கிறோமோ அப்போ அதை அப்படியே கரெக்டாக அடிச்சிடுறாங்க. அதனால் இந்த மாதிரி கேப் நம்பருங்களில் பார்த்து வச்சுங்க. இப்போ இந்த 87ன்னு வரும்போதெல்லாம், அதாவது 23 அதனுடைய நம்பர் வரும்போதெல்லாம் பாருங்கள், அந்த 20 அப்படின்ற நம்பரு வருது. எப்படின்னு பாருங்கள், இங்கே பாருங்கள், 73 70 73, அதாவது 73ன்ற நம்பரை 78ன்னு பாருங்கள். அந்த 3ன்ற நம்பருக்கு 8ன்ற நம்பர் ஆப்போசிட் வச்சுங்க. அதே மாதிரி பாருங்கள் 70 37, அது சேம் நம்பர் அப்படியே வந்திருக்கு பாருங்கள். அதுக்கு அடுத்து பாருங்கள், இங்கே 23க்கு ஒரு 20. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 23ன்ற நம்பரை ஃபுல் ஆப்போசிட் எடுத்துருங்க. ஃபுல் ஆப்போசிட் எடுத்திங்க அப்படின்னா 87 வரும், அதாவது 78க்கு. அப்போ 20க்குமே ஃபுல் ஆப்போசிட் எடுத்துப்போம். 20க்கு ஃபுல் ஆப்போசிட் எடுத்துட்டாலும் 75 அப்படின்ற நம்பர் வரும். 5 வந்து பி போர்டில் பெண்டிங் இருக்குது. அப்போ 57 அப்படின்ற நம்பர் வச்சுப்போம். 57, ஏன்னா இங்கே பாருங்கள் 70 37, 23 20, அதே மாதிரி 73 70. அப்போ 7க்கு 7 அப்படியே வருது. இங்கே பாருங்கள், இங்கேயுமே 7ன்ற நம்பருக்கு 7 அப்படியே தான் நிற்குது. அந்த 0வும் 3ம் தான் ஆப்போசிட் ஆகுது. இங்கே பாருங்கள், இந்த 2ன்ற நம்பருக்கு 2 அப்படியே நிற்குது. அப்போ 3 0ன்ற நம்பர் மட்டும் தான் மாறி வருது. அப்போ இங்கே 3ன்ற நம்பருக்கு 8 வந்துருச்சு அப்படின்னா 0ன்ற நம்பருக்கு 5 வச்சுருவோம். 5 வச்சுட்டு 57 ஏபி. இப்போ 57 ஏபி வச்சா சி போர்டு ஒரு வேளை 0 இல்லை 4 வரலாம். இங்கே பாருங்கள், 954ன்ற நம்பர் வரலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் கூட 954ன்ற நம்பரு. இங்கே பாருங்கள் 54, 954ன்ற ஒரு 2-3 முறை வந்து இந்த மாதிரி வரிசையில் இறங்கியிருக்கும். அப்போ ஒருவேளை சி போர்டு 4மே வரலாம். இந்த போன மாதம், அதாவது போன வருஷம் ஜனவரி மாதம் பாருங்கள், இந்த இடத்துல எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த 92லேருந்து ஏசி நம்பர் அப்படியே பார்த்துங்க. 92 87 34. இங்கே பாருங்கள் ஏபியில் பார்த்துங்க. அது அப்படியே ஏபியில் பாருங்கள், 92ன்ற நம்பருக்கு 97, அதாவது 79ன்னு இருக்குது. அப்புறம் 34ன்ற நம்பருக்கு இங்கே 34 டைரெக்டாகவே இருக்குது. இங்கே 34 அந்த பாக்ஸ் அதாவது 374. இங்கே பார்த்தீங்கன்னா 349, அதாவது அந்த 34ன்ற நம்பர் அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த கேப்பில் 857ன்ற நம்பரு அப்படியே 3 நம்பருமே வந்துடுச்சு கேமில். 875ன்ற நம்பரு. ஸோ அதே மாதிரி அதே மாதத்தில் இங்கே பாருங்கள் 275 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. இப்போ 275னா அதுக்கு 75 கீழே 54 அப்படியே இருக்குது. அப்போ 54க்கு அது அப்படியே டைரெக்டாக 54ன்னே வந்துடுச்சு அப்படின்னா 854 அப்படின்ற நம்பர் வருமானு பாருங்கள். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி லாஸ்ட் டைம் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு நம்பரு இறங்கியிருக்கும். அதாவது பிசி 65ன்னு நினைக்கிறேன். அந்த பிசி 65 அந்த மாதிரி தொடர்ந்து 3 நாள் 4 நாளுமே வந்தது. அது யாரும் மறந்துருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இப்போவும் வந்து அந்த ஒருவேளை 75 கீழே 54 அப்படியே வந்துச்சுன்னா 854 அப்படின்ற நம்பரும் வரலாம். பிசி 54, ஏபி 57. அதுக்கு வந்து ஏ போர்டு 8 மேட்ச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து சி போர்டு 4 மேட்ச் பண்ணியிருக்கோம். பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள்.